இவன் போறதுக்கு ஒண்ணு இல்லப்பா. ஆனா போனா அவன் பொண்ணை கூட்டிட்டு தான் போவன்றான். கட்டுனவளை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்றவன என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வேண்டாம். நான் அவன் கூட எல்லாம் போக மாட்டேன். இங்க பாருமா, நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நீதான். நீ உன் கழுத்துல தாலியை கட்ட சொல்லி அவன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்திருக்க. அவனை வேணான்னு சொல்றது பொம்பளை பிள்ளைக்கு அழகு இல்லம்மா. அண்ணே, இப்ப என்னதானே செய்யணும்? எப்பா, இந்த ஊருக்கு ஒரு வரமுறை இருக்கப்பா. புடிச்சு பண்ணீங்களோ பிடிக்காம பண்ணீங்களோ, இந்த பையன் தான் உங்க வீட்டு மருமகன். இன்னொரு பொம்பளை பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்க. நாளைக்கு அதுக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கும்போது ஆண்டாள் வாழ்க்கை அதை கெடுத்துடக்கூடாதுல்ல. ஏத்தமும் இறக்கமும் இருந்தாதான் அது குடும்பம். போக போக எல்லாம் சரியாயிடுமையா. இங்க பாரு மருமகனே, ஆம்பளை பிள்ளை இல்லாத வீடு, மகனுக்கு மகனா மருமகனுக்கு மருமகனா நீ தான் இந்த வீட்டுல இருந்து பாத்துக்கணும். நீயும் ஆண்டாள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போ. சரிங்க. ஆண்டாளு, நீயும் எடுத்தம் கவுத்தோன்னு பேசாம அந்த பையன் சொல்றதையும் கேட்டு நடம்மா. இவனும் நல்ல பையனா தானே இருக்கான். சரி வாங்க. ஆமா, ஆமா. நீங்க சொல்றது சரிதான். வாங்க போ. இந்த பையனுக்கு ஒரு முடிவு சொல்லாம போய் பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். என்னத்தான் சொல்றது? அப்புறம் என்ன, அதான் ஊருக்காரங்களே சொல்லிட்டாங்களே, போங்க அவங்க வேலையை பாருங்க. அத்தை, நான் வண்டியை தொடச்சி வைக்கிறேன். மாமா நீ தாசில்தார் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னார். கிளம்பி வர சொல்லுங்க. வரேங்க பாட்டே. நல்லா இருயா, நல்லா இரு. உன்னை பெத்ததுக்கு நெஞ்செல்லாம் கொழுந்து போச்சு. ஆண்டாள், நல்ல ஸ்கூல் டி. தமிழுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஏய், என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் அழகருக்கும் செட் ஆகாது. ஏன், மறுபடியும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நேற்று நைட் அவன் குடிச்சிட்டு வந்ததை என்னால் தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு என்னடான்னா, ஊர் நாட்டாம பெரியவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அவன் இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல வச்சிட்டான். அவர் இங்க தானடி இருக்கணும், உனக்கும் அதானே வேணும். ஏய், நான் நினைச்சது வேற, இங்க நடக்கிறது வேறடி. முன்னாடி நான் தானே அவனை டார்ச்சர் பண்ணுவேன். அவன் வீட்டை விட்டு போறேன், டைவோர்ஸ் கொடு, விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு என்கிட்ட கெஞ்சிட்டு இருப்பான். இப்போ நானே அவனை வேண்டான்னு சொல்றேன், ஆனா அவன் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் நீயா இழுத்து வச்சுக்கிட்டது தானே? அப்போ யார் சொல்லியும் கேட்காம இருந்துட்டு இப்ப வந்து குத்துதே கொடையுதேனா என்ன அர்த்தம்? அன்னைக்கு இருந்த கோபத்திலயும் ஆத்திரத்திலயும் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு அவன் வேணான்னு தோணுது. இப்பவும் நீ ஆத்திரத்திலயும் கோவத்திலயும் தான் முடிவு எடுக்கிற. நிஜமாவே உனக்கு அவர் மேல எந்த ஆசையும் இல்ல? சத்தியமா இல்ல பாரதி. பொய் சொல்லாத. நான் உன் ஃப்ரெண்டு. என்கிட்ட உன்னால எதையும் மறைக்க முடியாது. நீ அழகரோட அப்பா வராருன்னு சொன்னப்போ நீ அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆனத நான் பார்த்தேன். ஆனா அவருக்கும் உங்க அப்பாவுக்கும் சண்டை வந்து நீ அவர் மேல காஃபி ஊத்தாம இருந்திருந்தா இந்நேரம் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். வேற ஏதாவது நடந்திருக்கும். முடிஞ்சதை பத்தி எதுவுமே பேச வேண்டாமே பாரதி. எனக்கு அவன் மேல அப்படியே எந்த ஒரு எண்ணமும் இல்ல. இதுக்கப்புறம் அது வரப்போறதும் இல்ல. என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? நீயே அவன் கிட்ட பேசி அவனை வீட்டை விட்டு போக சொல்றியா? நான் வேணா அவன் கேட்ட மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்ல வேணா சைன் போட்டு கொடுத்துறேன். எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு இப்ப நீ மட்டும் எடுத்தோம் கோத்தோன்னு முடிவு எடுக்கலாமா? வாழ்க்கையில சில விஷயம் நம்ம கையில இருக்கும்போது அது தேவையில்லாத சுமையோன்னு தோணும். ஆனா அது நம்ம கையை விட்டு போகும்போதுதான் அது சுமை இல்ல பொக்கிஷோன்னு தெரியும். அழகர் நல்லவரடி. அவர் உனக்கு பொக்கிஷம் மாதிரி. அவர் அவசரப்பட்டு தொலைச்சிடாத.
இல்ல இல்ல, அவன் எனக்கு எப்பவுமே சுமையாதான் இருப்பான். அவனை இறக்கி வச்சா மட்டும்தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். இப்போ நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, உன் டெசிஷன் என்னன்னு சொல்ற? கிட்டத்தட்ட பாரதி. நீ ரொம்ப அவசரப்படுறடி. அன்னைக்கு உன் கல்யாணத்தன்னைக்கும் நீ இப்படிதான் அவசரப்பட்ட. அப்புறம் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு அழகர்கிட்ட சொல்லி என் புருஷனை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி அவசரப்பட்ட. இப்போ அழகர் வேணான்னு அவசரப்படுற. என்ன பண்ண முடியும்? சில முடிவுகளை அவசரமா எடுக்கலன்னா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும்னு நீ தானே சொல்லுவ. என் விஷயத்துல நான் எடுத்த முடிவு அவசர முடிவா இருந்தாலும் அதுதான் என் வாழ்க்கைக்கும் என் குழந்தையோட எதிர்காலத்துக்கும் அவசியமான முடிவு. அதையும் இதையும் போட்டு நீ குழப்பிக்காத. ஐயோ பாரதி, நீ 1000 சொன்னாலுமே எனக்கு அழகர் வேணாண்டி. இதான் உன் முடிவா? இது மட்டும்தான் என் முடிவு. சரி, அப்போ இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்றத கேப்பியா? அழகர் கூட சேர்ந்து வாழுங்கிறத தவிர நீ வேற எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ம்? உன்னை நான் முடிவு எடுக்க வேணாம்னு சொல்லல, உன் முடிவை கொஞ்சம் தள்ளி வைன்னு தான் சொல்றேன். இங்க பாரு, இன்னும் ஒரே ஒரு மாசம் மட்டும் பொறுத்துக்கோயேன். நீ ஒரு மாசம் கழிச்சு வந்து இதே மாதிரி அழகர் வேணான்னு சொல்லு. அன்னைக்கு நானே அவர்கிட்ட பேசி அவரை போக சொல்றேன். அப்போ இன்னும் ஒரு மாசத்துக்கு அவன் பண்ற கொடுமைலாம் நான் தாங்கிட்டு இருக்கணும்ல? போன மாசம் முழுக்க உன் கொடுமையை அவர் தாங்கினார்ல, இந்த மாசம் அவர் கொடுமையை நீ தாங்க. ஒரே ஒரு மாசம் டி, எனக்காக. சரி, உனக்காக ஒரு மாசம் வெயிட் பண்றேன். ஆனா ஒரு மாசம் கழிச்சு நான் கண்டிப்பா அவனை வேணாம் தான் சொல்லுவேன். அது மட்டும் உறுதி, சரியா? இங்க பாரு, நாம எடுக்கிற எத்தனையோ முடிவை காலம் மாத்திருக்கு, உன்னையும் மாத்தும். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. நானும் மாற மாட்டேன், என் முடிவும் மாற போறதில்ல. அப்பா சாப்பிடுங்கப்பா, சும்மா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்கப்பா. ஏங்க, எனக்கு என்னமோ நீங்க இந்த விஷயத்துல தப்பா யோசிச்சு முடிவு எடுக்கிறீங்களோன்னு தோணுது. நான் வேணா அவனை தலையில தூக்கி வச்சுட்டு சுத்தட்டுமா? எப்ப அவன் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சானோ அப்பயே என் நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. பா, நீ எதுக்குப்பா புலம்பிட்டு இருக்க? பஞ்சாயத்துக்காரங்க சொல்லிட்டா நான் அதை செஞ்சிடணுமா என்ன? அப்பா, நீ என்னப்பா அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது? உனக்கு பிடிக்கல, நானே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன். அதுவும் இன்னைக்கே பண்றேன் பாரு. சரி, அவனை துரத்துறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அப்பா புரியல. பேசிக்கிட்டே வந்து சோத்து தட்டுல கைய வைக்க பாக்குற நீ? அப்பா, ஏன்பா நான் சாப்பிடக்கூடாதா? தாரு, அவன் மேலையாவது எனக்கு வெறும் எரிச்சல் மட்டும்தான். ஆனா ஓ மேல எனக்கு கணக்கு வழக்கு இல்லாத கோவம் இருக்கு பாத்துக்க. பா, நான் என்னப்பா பண்ணேன்? உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே அழகர் அப்பா கூட நான் சண்டையே போட்டேன். பா, உனக்காக பேசி தானே அழகரையும் நான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்கேன். என்ன இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் பாத்தியா நீ? வீடு ஓம் பேர்ல இருக்குங்கிறதுக்காக நீ ஆடுற ஆட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அப்படிங்கிறதுக்குள்ள சின்ன பொண்ணு பேர்ல அம்புட்டியும் எழுதி உன்னையும் அவனையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுரும் பாத்துக்க. அதை செய்யறதுக்கு நீ என்ன பெத்து வளர்க்காமலே இருந்திருக்கலாம். நீ பிறக்கும் போதே இம்புட்டு நான் அசிங்கப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பிறக்கவே விட்டுருக்க மாட்டேன். ஏதா லட்சுமி, சொல்லுங்க. சோத்து தட்டெல்லாம் எடுத்து உள்ள வையே. பாப்பா பாப்பா பா, பசியோட வந்தவள இப்படி வெறும் வயித்தோட போக சொல்றியே, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? ஏய், இந்த நடிப்பெல்லாம் உன் புருஷன்கிட்ட போய் நடிச்சு காட்டு. சரி, அவன் டிரைவர் வேலை பார்க்கறது தான் நான் சம்பளம் கொடுக்குறேன்ல, அதை வச்சு அவனை வாங்கிட்டு வர சொல்லி சோத்தை சாப்பிடு. நீயும் ஆடி. அம்மா 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 அம்மா, கொஞ்சமா சோறு போடுமா, ரொம்ப பசிக்குதுமா, நான் சாப்பிட்டு போயிடுறேன். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு சோறு எவ்வளவு இருக்குன்னு சட்டியை திறந்து பார்த்தாலும் பாப்பாரு.
உங்க பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. நீ எல்லாம் எப்படிதான் அந்த மனுஷனோட வாழ்றியோ? ச்சே, சோறு கூட போடாம என்ன கொடுமைப்படுத்துறீங்கல்ல. நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயோ, பசி வேற எடுக்குது. நான் தான் இனிமேல் வந்து ஹே, என்னடே இங்க வா அண்ணா, வா. நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. எங்க போய் சுத்திட்டு வர? உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஒத்த கடை பாய் இருக்காருல்ல, அவர் நத்தமட்டி வழக்கில் ஒரு பிரியாணி கடை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. கடை திருப்பு விழா முன்னிட்டு அன்லிமிட்டெட் பிரியாணி, சிக்கன் லாலிபாப் 3 பீஸ். சரியான கூட்டம். நான் சும்மா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு உள்ள நுழைச்சிட்டேன்ல, 4 ரவுண்டு பிரியாணி ஃபுல் கட்டு கட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா போன்லெஸ் சிக்கன் 65 வேற. டேஸ்ட் நாக்கிலே ஓட்டிட்டு இருக்கு. நீ மட்டும் சாப்பிட்டுட்டு வரியே, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? இந்தாரா, காலையில அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துவீங்க, மத்தியானம் உங்களுக்கு நான் சோறு வாங்கிட்டு வரணுமா? இது எப்படி தெரியுமா இருக்கு? தேர குடிச்ச தேங்காயில தண்ணியும் வேணும் வழுக்கியும் வேணும்ன்ற மாதிரி இருக்கு. ஏய், காலையில பஞ்சாயத்துல என்னடா சொன்னாங்க உன்ன? அவங்க நிறைய சொன்னாங்க. உனக்கு என்ன வேணும் அது சொல்லு. இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் மருமக, எனக்கு நீதான் புருஷன் சொன்னாங்களா இல்லையா? ஆமா சொன்னாங்க. அதுக்கு என்ன? ஆனா உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும்லாம் சொல்லல. டேய், கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போட வேண்டியது புருஷனோட கடமை. ஆத்தே ஆத்தே ஆலமர காத்தே. இவளுக்கு தேவைன்னா என்ன புருஷன் சொல்லுவாளாமா, தேவையில்லைன்னா அப்பம் கூட சேர்ந்து என்ன வெளியே போன்னு சொல்லுவாளாமா. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? ஏய், என்ன அந்த ஆளு சோறு போட மாட்டேங்கிறாரு, நீயும் வாங்கி தர மாட்டேன்ற? என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கும் எப்படி தெரியுது? உனக்கு மட்டும் தான் நாட்டாமையை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண தெரியுமா? இப்போ நான் போய் எனக்கு நீ சோறு போட மாட்டேங்கிறேன்னு சொல்லட்டுமா? வெயிட் பண்றே, வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வெளியே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், பிரியாணி எனக்கு வாங்கிருக்கியா? பிரியாணி இல்ல, பீடா வாங்கிட்டு வந்தேன். மறந்து வெளியே வச்சுட்டு வந்தேன், எடுத்துட்டு வந்துடுறேன். ஒப்பங்காசு தான். ஏய் லட்சுமி, இந்த தட்டை தூக்கி எறிகிற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லு. அப்படி எதையாவது தூக்கி போட்டு உடைக்கணும்னா அவ புருஷனை வாங்கிட்டு வந்து தர சொல்லி அதை போட்டு உடைக்க சொல்லு. இரு, மண்டை உடைக்கிறா. எல்லாம் இந்த ஆளால தான். சோறு கூட போட மாட்டோம். ஏய், உன்னை பட்னி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. நான் இங்க இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேனே தவிர உன்னை பட்னி போட்டுலாம் கொடுமைப்படுத்த மாட்டேன். என்னடி? சாப்பிடு. என்ன ஃபீலிங்ஸா? ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல. வெறும் பிரியாணி மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கியா இல்ல கூட 65 வாங்கிட்டு வந்திருக்கியான்னு பார்த்தேன். அந்த கவர் கொடு. உனக்குலாம் உங்க அப்பா தாண்டி சரியான ஆளு. எனக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் வாங்கும்போது பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வராத, கூட சிக்கன் 65 சேர்த்து வாங்கிட்டு வா, சரியா? எல்லாம் என் நேரண்டி. போ. அண்ணன் கடை பிரியாணி, அண்ணன் கடை பிரியாணி தான். ஏய், யார் நீ கார் மேல கை வச்சிருக்கிற? கையடியா. பாஸ், இனிமே இந்த காருக்கு நான் தான் டிரைவரு. பிரசிடண்ட் சித்தப்பா தான் என்ன வேலைக்கு வச்சிருக்காரு. என்னடா பிரசிடென்ட் சித்தப்பா சொட்டப்பான்ட்டு? நான் இந்த வீட்டு மருமக பிளஸ் டிரைவரு. வரவும் போறவனுக்குலாம் வேலை விட்டு கொடுக்கறதுக்கு நான் என்ன சொம்பையா? கையடுறா நீ. நான் யூனியன் கூப்பிட்டு பேசிக்கிறேன். பாஸ், என்ன அனுப்புனதே யூனியன்ல இருந்தான். யூனியன்ல? என்ன மாமா இது? நம்மளுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நான் வேலையில ஏதாவது குறை வைக்கிறேனா? அழகா தேர் மாதிரி அசையாம கூட்டு வரேன்ல, அப்புறம் என்ன? எதுக்கு இந்த புது டிரைவரு? நான் என்ன தம்பி பண்றது? மருமகனையே வேலைக்கு வச்சு கொடுமைப்படுத்துறான்னு ஊரே பேசுது. உன்னை வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் எதுக்கு கெட்ட பேர் எடுக்கணும்? ஊர் 1000 சொல்லட்டுங்க, உங்களையும் தான் ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச பிரசிடென்ட்னு சொல்றான். அதுக்கு என்ன வீட்டுக்குள்ள முடங்கிட்டு உட்காண்டா இருக்கீங்க? நல்லா தினிசா வெளியே போயிட்டு வந்துட்டு தானே இருக்கீங்க. என் பாட்டி, உன் மாமா இப்படிலாம் பண்ணிருக்கா, ஏன்னு கேட்க மாட்டியா நீ?
என்னையா பண்ண சொல்ற? விட்டத்தை பார்த்து படுத்துக்கிட்டு கொட்டத்துல கட்டின மாட்டுக்கு புல்ல எடுத்து போடுறவங்கிட்ட என்னத்தையா பேச சொல்ற? அவன் அப்படிதான் ஏதாவது திருகள் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்தாரு லட்சுமி, இது ஏன் காரு. நான் யாரை வேலைக்கு வைக்கணும் யாரை வைக்கக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். தவிர பஞ்சாயத்து கூப்பிட்டு வச்சு பேசி முடிச்சாருல, அதே வீரா போட போய் வேற எங்கிட்டாவது வேலை செஞ்சு அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொட்ட சொல்லு. என்னமா அது இந்த மாதிரிலாம் பேசிக்கிறீங்க? நீங்களும் உங்க பொண்ணு அவமானப்படக்கூடாது தானே இத்தனை வேலையை பார்த்தேன் நான். இங்கறா, இவர் வாங்கி கொடுத்த துண்டை தான் நான் தோல்ல போட்டு அலையிறனாக்கும். ஏலே, உனக்கு இந்த சுத்துமட்டாரத்தில் எவன்டா வேலை தருவான்? எப்படி நீ இங்க இருக்க, எப்படி உன் பஞ்சாயத்துக்கு சாப்பாடு வாங்கி போறேன்னு நான் பாக்குறோம்டா. ஏ சிவா, வண்டிடுறா. சரி சித்தப்பா. என்ன நினைச்சுக்கிறாரு இவர் வேலை கொடுக்கனால எனக்கு வேற எவனும் வேலை தர மாட்டான் என்ன? பாட்டே, உன் மாமனுக்கு இந்த அழகர் யாருன்னு சீக்கிரம் காட்டுறேன் பாரு. சூப்பர், நைஸ். இந்த முடிவு தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஹே, என் அப்பாவே உனக்கு வேலை தரல, இந்த ஊர்ல வேற எந்த கிறுக்கு பையன் உனக்கு வேலை தர போறான்? பஞ்சாயத்தியா கூப்பிட்டு வச்சு பேசுற? இங்க பாரு, எனக்கு 3 வேளை கரெக்டா டான்னு சாப்பாடு வந்துடணும். இல்லன்னு வச்சுக்கோயேன், ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போட கூட துப்பு இல்லைன்னு சொல்லி நானே உன் பொட்டி படிக்கலாம் எடுத்து வெளியே போட்டுருவேன். ஏண்டி, உன் அப்பா தான் புத்தி கெட்டு போய் பேசுறாருன்னா உனக்கும் அறிவு இல்லையா? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ நீ உங்க அப்பாவும் சேர்ந்து அந்த தம்பியை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? இங்க பாரு ஆண்டாளு, உங்க அப்பங்கோனா உனக்கு முழுசா தெரியல. அவன் கிறுக்குத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ புத்தி கெட்டு போய் அலையாத. ஒரு பொம்பளைக்கு பெத்தவன் கடைசி வரைக்கும் கூட இருக்க மாட்டான், கட்டினவன் தான் கடைசி வரைக்கும் கூட இருப்பான். நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அப்பா வெளியே போடின்னு உன்னை துரத்தி விட்டுருவான். இங்க பாருங்களேன், முதல்ல நீங்க 2 பேரும் இல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிடுங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். ஏண்டி, நான் போறேன்னு சொன்னப்போ என்ன போக விடாம கூடயே வச்சு டார்ச்சர் பண்ண. இப்போ நான் போக மாட்டேன்னு சொன்னோடனே போன்னு டார்ச்சர் பண்ற. நீ என்ன வேணா பண்ணிக்கிட்டே, அவ்வளோ ஈஸியால உன்னை விட்டு போற ஐடியால இல்லை. 3 வேளை சோறு போட முடியாமல உன்னை விட்டுற மாட்டேன், சரியா? அப்போ மட்டும்தான் எனக்கு வேலை கொடுப்பானே. என்ன மூட்டை தூக்கியாச்சும் உனக்கு சோறு போட வேண்டியதானே? கல்றே. என்ன பேராண்டி, மூட்டை தூக்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்க? அத்தை சும்மா இருங்க அத்தை. சரிம்மா. மாப்பிள்ள இந்தாங்க, புடிங்க. என்னத்த இதெல்லாம்? நீங்க எதுக்கு மாப்பிள்ள மூட்டை தூக்கணும்? இந்த நகையை வச்சு ஏதாவது தொழில் பண்ணுங்க. என்னடா இது, மாமனாரும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறாங்க, மாமியார்காரே நகை எடுத்துட்டு வந்து தரான்னு யோசிக்கிறீங்களா? உங்க குணம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, ஆனா எனக்கும் எங்க அத்தைக்கும் நல்லாவே புரியும். ஆமா சாமி, என் மகனும் பேத்தியும் விவரம் கட்டு போய் ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே உன் இடத்துல வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் இந்நேரம் காலில் ஒட்டின சகதியை கழுவி விட்டுட்டு போற மாதிரி என் பேத்தியை கை கழுவிட்டு போயிருப்பான். ஆனா நீ தெரியாம செஞ்ச ஒரு தப்புக்காக அவ செய்யற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க பாரு. உன் குணம் வேற யாருக்கும் வராதியா. சின்ன குழந்தை நெருப்ப பார்த்தா விளையாட்டு பொருள் மாதிரி தான் தெரியும், கை வச்சதுக்கு அப்புறம் தான் கதறி அழுதுட்டு இருக்கும். அதே மாதிரி ஆண்டாளுக்கும் ஒரு நாள் அவ செய்யற தப்பெல்லாம் புரியும் மாப்ள. என்ன ஒண்ணு, அவளும் என் புருஷனும் உங்களை மட்டும் மரியாதை இல்லாம நடத்தும் போது மனசுக்கு ரொம்ப பாரமா தான் இருக்கு.
ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? ரப்பர் வலவிய கையில போட்டு ஆடினா மட்டும் சத்தமா வரப்போகுது. என் பொண்ணுக்கும் என் புருஷனுக்கும் நீங்க எப்படியோ, ஆனா எனக்கு நீங்க என் மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது.